வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2026 ஜூன் மாதம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக ஜூன் 2026 அடுத்து வரக்கூடிய ஜூன் 2027 வரைக்கும் அந்த 13 மாதங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அந்த குரு பெயர்ச்சி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரக்கூடிய அமைப்பு, தனுசு ராசியின் அதிபதியாகிய குரு என்ன ஒரு மாற்றத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார், மற்ற கிரகங்களா எப்படி இருக்குங்கிறத நம்ம துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒரு டிகிரியில இருக்கும் பொழுது ராசிக்கு என்ன வித தாக்கத்தை கொடுக்க போகிறார், எது மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், கர்மா எப்படி செயல்பட போகிறதுங்கிறது அறிவியல் சார்ந்த கலையாகிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவம் மூலமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க, குரு ஜூன் 2ஆம் தேதி 2026 அப்போ பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு மாறுவது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குது. என்ன மாற்றத்தை கொடுக்கும்னா, ராசி அதிபதியே பலமடைகிறார், உச்சமடைகிறார். எங்க உச்சமடைகிறார்? 8ஆம் இடத்துல உச்சமடைகிறார். 8ஆம் இடங்கிற ஒரு மாதிரியான மர்மமான ஒரு இடத்துல உச்சமடைஞ்சு ராசி அதிபதி, அது குருங்கிற சுபகிரகம் நல்ல ஒரு அமைப்பு ஸ்தான பலம் பெறும் பொழுது எது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைஃப் ஒரு மாதிரியா 1 இயர் போயிட்டு இருக்கிறத நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறத பிரிச்சு விடும். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம விலக்கி அடுத்த வரக்கூடிய வாழ்க்கையில் வரக்கூடிய நகர்வுகளை நோக்கி நாம திறம்பட தைரியமாக கால் எடுத்து வைக்கக்கூடிய தருணங்களை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு. இந்த குரு 8ஆம் இடத்துக்கு போகிறது. நிறைய பேத்துக்கு இடம் மாற்றங்கள் உண்டு, தொழில் மாற்றங்கள் உண்டு, வேலை மாற்றங்கள் உண்டு, வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கூட்டு தொழிலா பண்ணவங்களுக்கு கூட்டா சேர்ந்து ஒரு பெரிய லெவல்ல போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்லாம் நம்ம இருக்கிறவங்க இன்னுமே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி இன்னும் பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. சனி 4ஆம் இடத்திலிருந்து ராசியை 10ஆம் பார்வையாக நீடித்து பார்ப்பதனால 2027 மார்ச் வரைக்கும் அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இருக்கிறனால நல்லா விறுவிறுப்பா எப்பவுமே பார்த்தீங்கன்னா அது நடந்துருமோ இது நடந்துருமோன்ட்டு ஏதோ ஒரு எஃபோர்ட் எடுத்துட்டு மனசை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் கொஞ்சம் இறுக்கமாகவும் வச்சிருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் மற்ற கிரகங்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால குரு பயிற்சி அருமையான ஒரு பயிற்சியாக சுப விரயங்கள், முதலீடுகள், ஒரு இடத்த கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது, ஒரு வண்டியை கொடுத்து இன்னொரு புது வண்டியை வாங்குறது, வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்திக்கிறது, நம்ம யோசிச்சு கொண்டே இருந்த ஒரு வருஷத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் டக்குன்னு முடிவெடுத்து மேல் படிப்பு படிக்கிறதுக்காக விசா வாங்கி போகிறது, வெளிமாநிலத்துல போய் மேல் படிப்பு படிக்கிறது, ஒரு ஒரு சரியில்லாத ஒரு வீட்டில இருந்து இன்னொரு நல்ல ஒரு வீடு உள்ள அமைப்புக்கு நம்ம மாறுறது, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ப்ரொமோஷன் ஆகி டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, இது மாதிரி பல விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை ஸ்டாக்னண்டா ஒரு மாதிரியா கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்த கடந்த ஒரு வருடமாக கம்ஃபோர்ட் ஜோன்ல குளிர் காய்ந்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்கள், மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளவட்டக்காரங்களாக இருந்தாலும் சரி, முதியோர்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, அடுத்த என்ன செய்யலாம், அடுத்தது நம்ம எதை நோக்கி போனாதான் அடுத்த கட்ட படிநிலைக்கு வாழ்க்கையை நகர்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கால் எடுத்து வைத்து அதுக்கு வேணுங்கிற அமைப்புகள், அதுக்கு வேணுங்கிற சந்தர்ப்பங்கள், வாழ்க்கை சூழல்களும் அமைந்து நமக்கு பொதுவாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சேஞ்சஸ் இன் லைஃப் போதும், அடுத்ததுக்கு நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்படி உள்நாட்டிலேயே வேலை செய்கிறவங்க வெளிநாடுக்கு போகணும்னு நம்மளால ட்ரை பண்ணுறாங்க, வெளிநாடு போகிறது, ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறது, ஒரு 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 விதமான ஒரு முதலீடுகள் செய்து அதில் லாபம் எடுக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு நல்ல ரேட்டில் அது விற்று அது மூலமாக பல மடங்கு வேற தொழிலில் போட்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற அந்த பொருளுக்கு ஒரு உகந்த ஒரு கிரகமாகிய புத்திரகாரகனாகிய குரு, தனகாரகனாகிய குரு நல்ல ஒரு உச்சம் பெற்று 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, அதுக்கு பிடித்த கடகராசியில் இருக்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களை பெரிய லெவலில் திங்க் பண்ண வைக்கிறது, ஒரு மன உறுதியோட செயல்படுவதுன்னு இருக்கு. இதுல 8ஆம் இடத்துல உச்சம் பண்ணால சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம நினைக்கிற அளவுக்கு வேகமாக நடக்காது, அப்பப்போ கொஞ்சம் அப்போசிஷன் ரெசிஸ்டன்ஸ்
தடங்கல்கள் வரக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய வாழ்க்கை குறிக்கோள்கள் என்னங்கிறத நோக்கி அதில் நம்ம போய் ரிஸ்க் எடுத்து வாழ்க்கையில் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து விலகி அடுத்த கட்ட வாழ்க்கை ஸ்டேஜஸ்க்கு நகரக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணமாக எடுத்துக்கலாம். இதில் வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த வருடத்தின் கடைசி 2 மாதமும் ஜனவரி மாதம் 2027 பார்த்தீங்கன்னா குரு சிம்மத்துக்கே வரனால 9ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்குறார். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செய்த முயற்சி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் செய்த முயற்சிக்கு தகுந்த ஒரு நல்ல பலன்களும் நம்ம நடுவால பார்ப்போம். ஸோ ஓரளவுக்கு அந்த அதிவக்கரமாக சிம்மத்துக்கு போகக்கூடிய குருவும் தனுசு ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கிறார் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு இந்த குரு பயிற்சி 8க்கு போய் மறைஞ்சிட்டார், அஷ்டமத்தில் போயிட்டாருங்கிற நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அஷ்டமத்தில் போனாலும் உச்சம் பெறுகிறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். 4ஆம் இடத்துலேருந்து தாயாரின் உடல்நிலை, இடம், வீடு, வண்டி வாகனத்தில் சில சேதாரங்கள், சில பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருந்த சனி குருவின் உச்ச குருவின் பார்வையால் தன்மை அடைந்து பிரச்சனைகள் கொஞ்சம் சாந்தமாயி இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகள் அவ்வளோ இல்லைங்கிற மாற சனி கொடுக்கும் தொல்லைகள் கம்மியாகிற அமைப்பு இந்த குரு பயிற்சி கட்டாயம் உண்டாக்கி கொடுக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தசாபுக்திகளில் இப்போ போயிட்டு இருக்கு, என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு இப்போ போயிட்டு இருக்க தசாபுக்திகள், அந்தரங்கள், சூக்ஷ்மம் எப்படி இருக்கு, எந்தெந்த டிகிரியில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கு, நீங்கள் பிறக்கிறப்போ பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் உங்கள் ஜாதகத்தை போட்டு அது பிரகாரம் நம்ம லக்னம், ராசி, நீங்கள் வந்து பூராண நட்சத்திரமா, மூல நட்சத்திரமா, உத்திராண நட்சத்திரமா அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தீர ஆராய்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஜோதிட கணிப்பு அடுத்த வரக்கூடிய 6 மாதம் எப்படி, அடுத்த வரக்கூடிய 1 வருடம் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு பிரித்து பார்க்கும் பொழுது நல்லாவே நமக்கு லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, எது மாதிரி பிராப்தங்கள் காத்து இருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு உகந்ததாக இல்லை, எந்த நேரத்தில் எது மாதிரி முடிவுகள் எடுத்தால் சேதாரம் இல்லாமல், பண விரயங்கள் இல்லாமல், சமய விரயங்கள் இல்லாமல் நம்ம ஓரளவுக்கு வெற்றி அடைய முடியும், எந்த நேரம் வந்து நமக்கு அருமையாக இருக்கிறது, எந்த நேரம் நமக்கு மிகவும் சுமாராக இருக்கிறது, எந்த நேரத்தில் இடம் மாறலாம், எந்த நேரத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்குது, எந்த நேரத்தில் கடன் அடையுது, எந்த நேரத்தில் வந்து நம்ம வெளிநாடு, குழந்தை செல்வம், கல்யாண விஷயங்கள், சுப விஷயங்கள், முதலீடு விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கைக்கு அந்தந்த வயதுக்கு தேவையான முக்கியமான சில காலகட்டங்களில் நம்ம எந்தெந்த முடிவுகள் எடுப்பது நல்லது, எந்த நேரம் எதை காட்டுகிறது, எப்படி நம்ம வந்து பிரச்சனைகளிலிருந்து மீண்டு ஓரளவுக்கு ஒளிமயமான தெளிவு பொருந்திய ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்ம எப்படி போகிறது, அதுக்கு வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நம்மளுடைய ஜாதகம் எந்த மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு சொல்லுது அப்படிங்கிறதை துல்லியமாக பார்த்து அது மூலமாக நாங்கள் பலன் பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.